அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கோபம் வரும்போது பார்த்தீங்கன்னா, நாம் அந்த கோபத்தை பிறர் மீது செலுத்துவதை விட்டுவிட்டு கொஞ்சம் அந்த கோபத்தை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த கோபத்தை நாம் பிறர் மீது செலுத்தாமல் பிறரை நம்முடைய கோபத்தை பிறர் மீது கூர்ந்து பார்ப்பதன் மூலமாக பிறரின் மீது கோபத்தை செலுத்தி அப்படி செலுத்துவதை விட நம்ம கோபத்தை நாம் கட்டுப்படுத்துவது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், முயற்சி செய்தால் மட்டும்தான் நாமளும் நல்லா இருக்க முடியும், நம்மை சார்ந்த பிறரும் நலமாக இருக்க முடியும். நமக்கும் நல்லது, சமுதாயத்திற்கும் நல்லது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கோபம் நம்மையும் கொல்லும், நம்மை சார்ந்தவரையும் வாழ விடாது, நம்முடைய உறவினர்களையும் யாரையும் வாழ விடாது. கோபம் அவ்வளவு ஒரு மோசமான ஒன்று. இதற்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனதினை நாம் கொஞ்சமாவது நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த தியான பயிற்சிகள்லாம் செய்வதன் மூலமாக நாம் நம்முடைய மனதினை ஒருமுகப்படுத்தி இதை போன்ற அந்த கோப உணர்வுகள், இந்த உணர்வுகள், விருப்பு வெறுப்புகளுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு நம்ம அடிமையாகாமல் ஓரளவுக்கு நம்ம தப்பித்துக்கொள்ளலாம். தப்பித்துக்கொள்வதன் மூலமாக நாம் கோபங்களை கைவிடணும் கிடையாது, கோபங்களை என்ன பண்ணலாம், உடனே நமக்கு அது கோபத்துக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் அந்த கோபத்தை என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் மன அமைதியாக வாயை டக்குன்னு மூடிக்கிட்டு பிறரின் மீது நம்முடைய கோபத்தை காட்டாமல் டக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயோ தனியாக ஒரு 5 நிமிடம் அமைதியாக இருந்து விட்டு அப்படி செல்லலாம். பிறரிடம் கோபத்தை காண்பிப்பதனால நம்ம அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. நாம் சிறு முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய நலன் கருதி ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு 5 நிமிடமாவது 10 நிமிடமாவது கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும். யாரோ ஒருத்தங்க தியானம் பண்ணுறாங்க, நமக்கு என்ன, யாரோ ஒருத்தங்க பிரம்மச்சரியாக இருக்கிறாங்க, ஆமாம், அவங்க மேலே நம்ம கோபத்தை செலுத்தலாம். பிரம்மச்சரி மீதோ, ஒரு சாமியார் மீதோ, இல்லை பிற ஒரு நமக்கு வேண்டாதவர் மீதோ, பிறர் மீது இல்லை நம்மை விட ஒரு எளியவர், பலம் இல்லாத ஒரு எளியவர் மீது நம்முடைய கோபத்தினை செலுத்தலாம். அவன் நம்மிடம் ஒன்றும் கேட்க மாட்டான். நம்மகிட்ட தான் ஆளுமை இருக்குது, நம்மிடம் அதிகாரம் இருக்கின்றது, நம்மிடம் பணம் இருக்கின்றது, யார் நம்மளை கேட்க போகிறான் அப்படிங்கிற ஒரு கோபத்தினை பிறர் மீது செலுத்துவதன் மூலம் இதனால் என்ன ஆகப்போகுது, ஒன்றும் ஆகப்போகிறதில்லை. நமக்கும் பிரச்சனை, நம்மை சார்ந்தவருக்கும் அது தீங்கினை விளைவிக்கும். இதனால் நம்முடைய கர்ம பலன் தான் நமக்கு அதிகமாகிக் கொண்டே போகுது. கொஞ்சம் நாம் தனி மனிதன் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு 5 நிமிடங்கள் கண்களை மூடி நாம் தியான பயிற்சிகளை மேற்கொண்ட வேண்டால் மன அமைதிக்கான வழிவகுக்கும். இது என்னுடைய இந்த உலக அமைதிக்கான என்னுடைய ஒரு சிறு பங்கு தான் இது. இப்போது நான் வீடியோ பேசுகிறேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, வீடியோ போட்டு யூடியூப்பில் பேசுகிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் பேசாமல் இருக்கக்கூடாது. அவரவர்களுடைய கடமையை அவரவர்கள் செய்தாக வேண்டும். என்னுடைய கடமையை நான் எனக்கு தெரிந்த இந்த உடல், மனதினை பற்றிய மன அமைதி அது எவ்வாறு பெற வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் யூடியூப்பில் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதன் மூலம் எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. நாம் நமக்கென்று மட்டும் வாழாமல் பிறருக்காகவும் வாழ்க்கையை வாழ வேண்டும், அதுதான் முக்கியம். இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம அப்படி நினைப்பதினால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன் குடும்பம், தன் பிள்ளை என்று பாராமல் கொஞ்சம் சமுதாயத்தையும் நம்ம கொஞ்சம் கண்களை மூடி தவம் செய்து
கொஞ்சம் நம்முடைய கோபங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்மை விட எளியவரின் மீது ஒரு கோபத்தை காட்டாமல் தன் கோபத்தை தான் என்ன பண்ணிக்கணும், தனியாக ஒரு அறையில் போயிட்டு தன்னுடைய கோபத்தினையும் வெளிப்படுத்தலாம். வெளியே சமுதாயத்தில் கோபத்தை காட்டாமல் தனியாக ஒரு தங்கள் வீட்டில் ஒரு அறையிலோ இல்லை வேலை பார்க்கணும் தனியாக ஒரு அறையிலோ சென்று தன்னுடைய கோபத்தை முழுமையாக வெளிப்படுத்தலாம். இந்த ஜிப்ரீஸ் பயிற்சிகள்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிறு சிறு பயிற்சிகள் மூலம் தன்னுடைய கோபத்தினை வெளிப்படுத்தலாம். அதனால அந்த கோபத்தை என்ன பண்ணலாம், வெளியே தள்ளலாம். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கோபத்தை வெளியே தள்ளலாம், உணர்ச்சிகளை வெளியே தள்ளிடலாம். ஒன்ஸ் அது வெளியே போயிடுச்சுன்னா அது மன அமைதிக்கு வந்துவிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சிகள் எடுக்க வேண்டும். வாழ்க்கையில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உலக அமைதிக்கான என்னுடைய ஒரு சிறு பங்கு தான் இது, வேறொன்றும் இல்லை. என்னுடைய சிறு ஒரு முயற்சி. அனைவரும் நலமாக இருக்க வேண்டும், அனைத்து உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும். ஒரு பிறருக்கு உதவி பண்ண வேண்டும், பிறருக்கு தொந்தரவுகள் செய்யாமல் வாழ்க்கையை எவ்வாறு நம்ம எளிமையாக வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்து கொண்டு செல்ல வேண்டும். முடிந்த அளவுக்கு அப்படி வாழ்ந்தாலே நம் மனமானது ஒரு மகிழ்ச்சி அடையும். யாருக்கும் எந்த தீங்கினையும் விளைவிக்காது. அனைவருக்கும் நன்றி.